உங்கள் குழந்தைங்களோட ஸ்கில்ஸை வீட்டிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டெய்லி அவங்க பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நம்புறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம டீம் எஜுகேஷனோட மாண்டசரி கிளாஸ் ரூமில் இருக்கிறேன். ஸோ இங்கே ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக குழந்தைங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், என்னெல்லாம் அந்த ஸ்கில்ஸ்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு திங், குழந்தையோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்கள் குழந்தைங்க ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அவங்களால எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்னாலும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். சித்திரமும் கைப்பழக்கம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ எந்த ஒரு விஷயமுமே ப்ராக்டிஸ் பண்ண குழந்தைங்களுக்கு அந்த ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் குழந்தைங்களோட ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்த இல்லை, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க இல்லையா? அப்போது எப்படி உங்கள் குழந்தைய ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த பண்ண வைக்கலாம்? அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன், இது நிறைய குழந்தைங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ உங்கள் குழந்தையோட கான்சன்ட்ரேஷன் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ இதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நீங்கள் குழந்தையோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். வாங்க அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ என் முன்னாடி பாருங்கள், ஒரு ட்ரே வச்சுருக்கோம். ஸோ ட்ரேயில் 2 பவுல் இருக்குது. ஸோ ஒரு பவுல் எம்டியாக எடுத்துக்கோங்க, இன்னொரு பவுலில் கிரெயின்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு ஒரு பவுலில் இருக்கிற கிரெயின்ஸை ஸ்பூன் மூலமாக இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுங்கள். ஸோ ஒன் டைம் நீங்கள் காமிச்சாலே போதும், குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இனிஷியலாக அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக கிரெயின்ஸை கீழே ஸ்பில் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பில் பண்ணுறது அப்படிங்கிறது குழந்தைங்களோட இயல்பு தானே. அப்போ அவங்க ரிப்பீட்டடாக இந்த ஆக்டிவிட்டி பண்ண அவங்களோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஸ்பில் பண்ணாமல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. ஸோ லேட்டராக போக அவங்க ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது டேபிள் மேனர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ எப்படி சிந்தாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த கூட குழந்தைங்க கற்றுக்குறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறோம், பட் இதுக்குள்ளே இவ்வளோ சர்ப்ரைஸான பெனிஃபிட்ஸ் உள்ள ஹைடாக இருக்குது. ஸோ அஸ் அ பேரண்ட்டாக குழந்தைங்க இந்த மாதிரி விளையாடுறதுக்கு விரும்பும்போது நோ சொல்லாதீங்க. ஜென்ரலாக குழந்தைங்க கிச்சனில் வந்தாங்கன்னாலே கிரெயின்ஸ் கேட்பாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், நோ கிரெயின்ஸ் வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறோம். அந்த மாதிரி உங்கள் குழந்தைய ஸ்டாப் பண்ணாதீங்க, அவங்கள விளையாட விடுங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து உங்கள் குழந்தையோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டீம் எஜுகேஷன் மாண்டசரி கிளாஸ் ரூமில் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வீடியோஸ் நிறையவே வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம டீம் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு டீம் எஜுகேஷனோட ஹோம் பேஸ்ட் மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ்க்கான வீடியோ அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். தேங்க்யூ.